100 கிராம் டேட்ஸ், 50 கிராம் பாதாம், 50 கிராம் பால் பவுடர், 100 ml ரீஃபைண்ட் ஆயில், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 4 ஸ்பூன் கொக்கோ பவுடர். டேட்ஸ் ஊற வச்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல டேட்ஸில் நல்லா கொதிக்கிற வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சீடு உள்ள டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இன்னதுக்கப்புறமா இதில் உள்ள சீடை எடுத்துக்கலாம். சீட்லெஸ் டேட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா 100 கிராம் சீட்லெஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாதாமையும் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டுமே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 15 நிமிஷம் டேட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள சீடு எடுத்துக்கலாம். இது மாதிரி சீடு எடுத்துகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பாதாமுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தொலியுமே எடுத்துக்கலாம். இப்போ டேட்ஸில் உள்ள சீட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. பாதாமில் உள்ள தொலியுமே எடுத்தாச்சு. டேட்ஸை மட்டும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு டேட்ஸ் இந்த அளவுக்கு அரைச்சி வச்சு இப்போ இது கூடவே சேர்த்து பாதாமையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். மொத்தமாக அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ 2 பேட்சாக அரைச்சிருக்கேன். கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்க போகிறோம். திருப்பி அடுத்ததாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கிறேன். டேட்ஸ் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். டேட்ஸ் ஊற வச்ச தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாம். அது ஏற்கனவே கொதிச்சு ஆறின தண்ணின்றதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ நான் அந்த தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது. இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கல, சுகருமே சேர்க்கல. அதனால் இது ஒரு ஹெல்த்தியான ஸ்ப்ரெட். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கல, இனிப்புக்கு சுகர் அது மாதிரி எதுவுமே சேர்க்கல. நேச்சுரல் ஸ்வீட்னஸோடு இது நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற சாக்லேட் ஸ்ப்ரெட்டை விட இது நம்ம வீட்டிலே பண்ணினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த டேட் ஸ்ப்ரெட்டோட சில்லுன்னு மில்க் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்தோன்னா டேட் மில்க் ஷேக் கூட ரெடி ஆயிரும். ஹெல்த்தியான டேட் ஸ்ப்ரெட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.